தொடர்ந்து நம்ம ஈரானுடைய நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை பார்க்கலாம். அதுவும் ஈரானை நோக்கி தரைப்படை கிளம்பி இருக்குது. அதுவும் ரகசியமாக கிளம்பி இருக்கு. அதுதான் ரொம்ப முக்கியம். இவங்க சொல்லிட்டு எல்லாம் கிளம்பல. அமெரிக்கா என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த பக்கம் வந்துட்டு இருந்த ஒரு கப்பல்ல என்ன பண்ணிருக்காங்க, ஏத்தி விட்டு இறக்கி இருக்காங்க. அதை அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் பார்த்திருக்காங்க. அதை பத்தி என்ன தகவல் வந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அது இல்லாம நிறைய விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்களாக வந்து கொண்டு இருக்கு. அதுல முதல் விஷயம் பாத்தீங்கன்னா, ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா, எல்லா நாடுகளையுமே ஹவுதீஸ தீவிரவாத பட்டியல்ல இணைங்க, ஏன்னா அவங்க தடுக்கப்பட்டவங்கன்னு சொல்லிட்டு நீங்க அனௌன்ஸ் பண்ணிருங்க. சீக்கிரமாவே அவங்க ஃபைபர் கேபிள கட் பண்ண போறாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை இன்னைக்கு ட்ரம்ப் சொல்லியிருக்காங்க. அதாவது எதுக்காக சொல்றாங்கன்னு பார்க்கும்போது, அப்படி செய்யப்பட்ட இயக்கமாக அறிவிச்சிட்டாங்க அப்படின்னா நாளைக்கு மறுபடியும் ஹவுதீஸ் உள்ள சண்டை போட ஆரம்பிக்கும் போது இப்பவே சொல்லிட்டாங்க ஈரானு, நாங்க ஏமன்ல இருக்கக்கூடிய அந்த போராளி குழுவையும் இணைத்துக் கொள்வோம்னு சொல்லிட்டு அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க. இன்னும் அவங்களும் சொல்லிட்டாங்க, எங்களுடைய விரல்கள் எதிரிகளை தாக்க காத்திருக்குன்னு சொல்லிட்டாங்க. இத்தனை சொன்னதுக்கு பிறகும் பாத்தீங்கன்னா அவங்க இன்னும் முழுசா களமிறங்காம இருக்காங்க. செங்கடல் அப்படிங்கிறது அவங்களுடைய கண்ட்ரோல்ல தான் இருந்துட்டு இருக்கு. இருந்தாலும் கொஞ்சம் இந்த காசா போருக்கு பின்னாடி செங்கடல்ல ஒரு பெரிய முற்றுகையெல்லாம் இடவே இல்லை. அதனால ஹார்மோஸ் ஒண்ணுதான் இப்போதைக்கு ஈரானுடைய கண்ட்ரோல்ல இருக்கு. செங்கடலையும் நாங்க முற்றுகை இடுவோம்னு சொல்லிட்டு தான் இருந்தாங்க. காசா சமயத்திலே சொன்னாங்க, அங்க ஃபைபர் கேபிள் போது அதை கட் பண்ணிடுவோம்னு மிரட்டி இருந்தாங்க. ஒரு தடவை கட் பண்ணாங்க, ஒரு சின்ன ஒரு வேலையை வச்சாங்க. அப்புறம் விட்டுட்டாங்க. அது செஞ்சோம்னா உலக நாடுகளே இன்டர்நெட் இல்லாம ரொம்ப கஷ்டப்படும்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. ஆனா இப்ப என்ன சொல்லியிருக்காருன்னா ட்ரம்ப், அந்த ஃபைபரை அவங்க கட் பண்ண போறாங்க. இப்ப ஈரான் ஏமனை அழைச்சிருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய போராளி குழு அந்த ஃபைபரையும் கட் பண்ணி அந்த செங்கடலையும் முடக்க போறாங்க. அவ்வளவுதான், உங்களுக்கு இந்த பக்கம் ஹார்மோஸும் இல்ல, அந்த பக்கம் பாபல் மந்தலும் இல்ல, பாத்துக்கோங்க. இந்த நேரத்துல அவங்கள அந்த பட்டியல்ல சேர்த்து விடுங்க, தடை செய்யப்பட்ட தீவிரவாத பட்டியல சேர்த்து விடுங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ட்ரம்ப் எல்லா நாடுகளுக்கும் அனௌன்ஸ் பண்ணிருக்காரு. ஆனா அப்படி எல்லாம் அனௌன்ஸ் பண்ணாலும் அப்படி ஏதாவது ஒரு நாடுகள் சேர்த்தி விட்டுருச்சுன்னா அவங்களுக்கு என்ன பிரச்சனை வரும்னு பாத்தீங்கன்னா, நாளைக்கு ஈரானுடைய யுத்தத்துல ஏமன் களமிறங்கி அவங்க அமெரிக்காவுக்கு மட்டுமே பிரச்சனையை கொடுக்கலாம், இஸ்ரேலுக்கு மட்டுமே பிரச்சனையை கொடுக்கலாம்னு முடிவுல இருக்கும்போது யாரெல்லாம் இவங்களை தடை செய்யப்பட்டவங்கன்னு சொல்றாங்களோ அவங்களுக்கும் சேர்த்து பிரச்சனையை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்ப ஈரான் என்ன அறிவிச்சிட்டாங்கன்னா, முதல்ல என்ன சொன்னாங்க, ஹார்மோஸை மூடுறோம்னு சொன்னாங்க. அப்புறம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, எங்களுடைய எதிரி நாடுகளுக்கு தான் அது, எங்களுடைய நட்பு நாடுகளுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு இப்ப இந்தியாவுடைய 22 கப்பல்களையும் ஒன்னொன்னா அனுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது நாம இந்த நேரத்துல போய் சும்மா இல்லாம மத்த நாடுகள்லாம் போய் ஏமன் மேல அங்க இருக்கக்கூடிய அந்த போராளி குழுவை தடை செய்யப்பட்டதுன்னு அறிவிச்சிட்டாங்கன்னா, அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த நாட்டு கப்பலை எல்லாம் அப்புறம் முடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால மக்கள் யோசிப்பாங்க. ஆல்ரெடி ட்ரம்ப் பாத்தீங்கன்னா இவங்கள்ட்ட எல்லாம் வம்பிழுத்து எதிரியாதான் இருந்துட்டு இருக்காரு. அந்த நேரத்துல மத்தவங்களையும் எதிரி ஆக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த அழைப்புங்கிறது எல்லாரும் தெரிஞ்சு கொஞ்சம் உஷாரா இருக்கிறாங்க. பார்க்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா, ஈரான்ல ஒரு முக்கியமான 3 தீவு இருக்கு. அதுல முதல் ஒரு தீவு பாத்தீங்கன்னா கார்க் தீவு. அதை பத்தி நம்ம இப்ப 2-3 நாளாவே பாத்துட்டு இருக்கோம். அங்க தாக்குதல் நடந்ததை பத்தி எல்லாம் நம்ம பாத்திருக்கோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அங்கதான் அதிகமான, அதாவது ஈரானுக்கு தேவையான எல்லா பொருளாதாரத்தையும் அங்கிருந்து எடுக்கிறாங்க. ஏன்னா அங்கதான் எண்ணெய் உற்பத்தி எல்லாம் வச்சிருக்காங்க. அதே சமயத்துல அங்க நிறைய ராணுவ நிலையங்கள் எல்லாம் கட்டமைத்து வச்சிருக்கிறதுனால இந்த ராணுவ நிலையத்தின் மீது மட்டும் தாக்குதல் செஞ்சாங்க அமெரிக்கா. ஏன்னா அந்த எண்ணெய் நிலையங்கள் அவங்களுக்கு வேணுங்கிறதுனால தாக்குதல் பண்ணல, அதை கைப்பற்றணும், தரை வழியா புடிச்சிடணும்னு சொல்லிட்டு தான் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா இன்னும் 2 தீவு இருக்கு. அதுக்கும் ஏதாவது ஒரு வழியில போலாமான்னு சொல்லிட்டு இப்ப அமெரிக்கா யோசிச்சுட்டு இருக்கிறதாகவும் அவங்களுடைய அடுத்த கட்ட நகர்வுகளே அதான் இருக்குன்னு சொல்லிட்டு ஈரானும் யூகிக்கிறாங்க, ஆய்வாளர்களும் யூகிக்கிறாங்க. இந்த நிலையில இந்த தரைவழின்னு சொல்லிட்டு ஆரம்பத்துல இருந்து ட்ரம்ப் பேசிட்டு இருந்தாரு. அது என்ன ஆச்சுன்னு கேட்டா, முதல்ல என்ன சொன்னாங்க, ஈராக்ல இருக்கக்கூடிய அந்த குர்தீஸை அனுப்புறதா இருந்தாங்க. அப்புறம் பார்த்தாங்க குர்தீஸ் சரியான அடி வாங்கினதுக்கு பிறகு குர்தீஸே என்ன பண்ணிட்டாங்க, பின்வாங்கிட்டாங்க. அமெரிக்காவை நம்பி இறங்கி இதுவரை நம்ம நல்லா இருந்ததா சரித்திரமே இல்ல, நாம என்னத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு அவங்களும் பின்வாங்கிட்டாங்க. இன்னொன்னு சொல்ல போனா அமெரிக்காவுக்கே தெரிஞ்சிருச்சு. தொடர்ச்சியா என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஈராக்ல இருக்கக்கூடிய அந்த எதிர்ப்பு குரூப் இருக்காங்க பாருங்க, அந்த ஈராக்குள்ளேயே வச்சு, அதாவது ஈரானுக்கு சப்போர்ட்டா ஈராக்குள்ள குரூப் இருக்காங்க. அந்த குரூப் உள்ளக்குள்ளேயே அவங்களுடைய நாட்டுக்குள்ள ஈராக்லயே இருக்கிற எர்பில் தளத்துலதான் அந்த குர்தீஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கேயெல்லாம் தாக்குன்னு தாக்குனாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய படைகள் எங்கிருந்தெல்லாம் முன்னேறலான்னு பிளான் பண்ணி வச்சிருந்தாங்களோ அங்கெல்லாம் அடிச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த தரைப்படை நவுறாமையே போச்சு. அமெரிக்கா அனௌன்ஸ் பண்ணிச்சு, இல்ல நாங்க அவங்கள அனுப்ப விருப்பம் இல்ல, அவங்க எங்களுடைய நண்பர்கள், அவங்கள நாங்க பிரச்சனையில மாட்ட வைக்க விருப்பம் இல்லைன்ட்டாங்க. எந்த அளவுக்கு நல்லவங்களாட்ட அறிவிப்பு கொடுக்குறாங்க பாத்துக்கோங்க. இதே இவங்கதான் என்ன பண்ணியிருந்தாங்க பாத்தீங்கன்னா, 1 தடவை இல்ல, 2 தடவை இல்ல, 3 தடவை இல்ல, ஒரு 6-7 தடவை குர்தீஸை தேவைக்கு மட்டும் யூஸ் பண்ணிட்டு பிரச்சனையில விட்டுட்டாங்க. அதுல ஒரு எடுத்துக்காட்டு, போன 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு பெரும் பிரச்சனை வந்துச்சு இந்த சிரியால இருக்கக்கூடிய ஜூலானிக்கும் அங்க இருக்கக்கூடிய குர்தீஸ்க்கும். அப்ப என்ன ஆச்சுன்னா, குர்தீஸ் மக்கள்ல 1000
ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து பாத்தீங்கன்னா அழிக்கப்பட்டாங்க. இப்ப இந்த ஒரு வருஷத்துக்குள்ள அப்ப கூட அமெரிக்கா சப்போர்ட்டுக்கு இறங்கவே இல்லை. அந்த அளவுக்கு வந்து கை கழுவிட்டு தான் இருந்தாங்க. ஆனா இந்த தடவை குர்தீஸும் பின்வாங்கி அமெரிக்காவுக்கும் புரிஞ்சிருச்சு இப்ப இறங்குனா வந்து தோல்விதான் புரிஞ்சிருச்சு. அதனால நம்ம அசிங்கப்பட வேணான்ட்டு ஈராக்ல இருக்கக்கூடிய அந்த குர்தீஸை விட்டுட்டாங்க. அப்ப வேற என்னதான் வழி அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்திருக்காங்க. இருந்தே இருக்கிறாங்க அரபு நாடுகள். அவங்கள்ட்ட போய் என்ன பண்ணலாம், நீங்க போய் அவங்கள்ட்ட சண்டை போடுங்க, சியா சுன்னி பிரச்சனை வரட்டும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அரபு நாடுகள் திருப்பி அடிப்பாங்களா? ஈரான் அடிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு வலிமை இல்லை. அவங்களே ஈரானுக்கு பயந்துட்டு அமெரிக்காவுடைய ராணுவ தளத்துக்கு இடம் கொடுத்தாங்க. கடைசியில பார்த்தா அமெரிக்க ராணுவ தளம் இருக்கிறது தான் இன்னைக்கு அடி விழுகிறதுக்கு காரணமா போச்சு. அப்ப அரபு நாடுகள்கிட்டயும் வழி இல்லை. ஒரு பக்கம் அரபு நாடுகளும் வந்து உதவ மாட்டேங்கிறாங்க, இன்னொரு பக்கம் வந்து ஈராக்கும் வந்து கை கழுவிருச்சு. இவங்க 2 பேர் தான் தரைவழிக்கு போறதுக்கு சரியான ஆளு. ஏன்னா வந்து ஈராக்ல இருந்து ஈஸியா தரைவழிக்குள்ள போயிடலாம், அதே மாதிரி அரபு நாடுகள்ல இருந்து ஈஸியா வந்து ஈரானை வந்து தரைவழிக்குள்ள போயிடலாம். 2மே நடக்காம போச்சு. 3வதா யார் இருக்கா? இருந்து வெட்டியில இருக்கிறவங்க இந்த நேட்டோ நாடுகள். அவங்கள கூப்பிடலாம்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. நேட்டோ நாடுகள் சொல்லிட்டாங்க, எங்களை கேட்டுட்டு நீங்க போய் சண்டை போடல, அது உங்க பிரச்சனை, நாங்க முன்னாடியே எச்சரிச்சோம், நீங்க தான் கேட்கல, அதனால நீங்க ஆரம்பிச்சத நீங்களே முடிங்க, நாங்க தூரத்துல இருந்து என்ன பண்றோம், சும்மா வேடிக்கை மட்டும் பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா ட்ரம்ப் அந்த வழியும் க்ளோஸ் ஆயிடுச்சு. அப்ப நேட்டோ நாடுகள் வரவே மாட்டாங்க, அவங்க எங்களுடைய எனிமி நாடுகள் அப்படிங்கிற அளவுக்கு வந்து அறிவிப்பெல்லாம் கொடுத்துட்டு என்னதான் பண்ணலான்னு பார்த்தா இன்னைக்கு ஒரு தகவல் வந்திருக்கு. சிங்கப்பூர்ல இருக்கிற மக்கள் பார்த்திருக்காங்க, சிங்கப்பூர் வழியாக வந்த ஒரு கப்பல், அது கூட வந்து போர்க்கப்பல்லாம் கிடையாது, சிங்கப்பூர் வழியாக வந்த கப்பல்ல அமெரிக்க ஆர்மி வந்து பாத்தீங்கன்னா ஆயுதங்களோடு படைகள் வந்து இறங்கியிருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அது வந்து எங்க போகுதுன்னா மத்திய கிழக்கை நோக்கி அந்த கப்பல் போகுது. அதுல என்ன பண்ணிருக்காங்க, போர்ஸ அனுப்பியிருக்காங்க அமெரிக்கான்னு சொல்லிட்டு தெரிய வந்திருக்கு. அப்ப இந்த பக்கம் எல்லாம் வந்து க்ளோஸ் ஆயிருச்சு, அரபு நாடுகள் க்ளோஸ் ஆயிருச்சு, ஈராக் க்ளோஸ் ஆயிடுச்சு, நேட்டோ க்ளோஸ் ஆயிடுச்சு. இனி யார் தான் கிடைப்பாங்கன்னு பார்த்தாங்க. ஏதாவது ஒரு வழிக்குள்ள அனுப்பிதான் ஆகணுங்கிறதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. இதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா ஆர்மோஸை மூடுறாங்க. கப்பலை விடுங்க விடுங்கன்னு சொன்னாலும் கப்பலுக்குள்ள என்ன பண்ணிடுறாங்க, இவங்க ஆள் அனுப்பி விட்டுறாங்க. இப்ப சிங்கப்பூர் வழியாக அந்த கப்பல் போய் அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து பாத்தீங்கன்னா அதுல இருந்து வந்து அந்த அமெரிக்காவுடைய ஆர்மி ட்ரெஸ்ஸை போட்டு இறங்கினது பாருங்களேன். வராங்க மாறு வேஷத்துல கூட வர்றது இல்ல, ஆர்மி ட்ரெஸ்ஸை போட்டு ஆயுதத்தோடவே இறங்கியிருக்காங்க. அதான் அங்க இருக்கக்கூடிய மக்கள் பார்த்துட்டு அவங்க இன்னைக்கு வந்து சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு தெரியும் சிங்கப்பூர்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஈரானுக்கு பாலஸ்தீனத்துக்குலாம் சப்போர்ட்டர்ஸ் அதிகமா இருக்கிறதுனால அங்கிருந்து இந்த தகவல் வந்து பாத்தீங்கன்னா வேகமா பரவி இருக்குது. ஈரான் ரொம்ப உஷாராதான் இருந்துட்டு இருக்காங்க. அவங்களும் எல்லா பக்கமும் முன்கூட்டியே அடைச்சு வைக்கிறாங்க. வந்ததுக்கு அப்புறம் இவங்களை வச்சு ஒன்னும் பண்ண முடியாதுன்னு தெரியும். அதனால வந்து பாத்தீங்கன்னா முன்கூட்டியே அடைச்சிடலாம்னு அடைச்சு வச்சிருக்காங்க. ஆனாலும் தரை வழியில வந்து ஈரான்கிட்ட சாதிக்க முடியுமான்னு கேட்டா சாதிக்கலாம் முடியாது. அந்த 3 தீவுகளையும் இவங்க பத்திரமாக்கி வச்சிருக்காங்க. அதெல்லாம் இல்லாம அதுக்குன்னு ஸ்பெஷல் போர்ஸ் எல்லாம் களமிறக்கி இருக்காங்க. அதுலயும் ஏமன்ல வந்து என்ன சொல்லிட்டாங்க, நாங்க ஈரானுக்கு தரை வழியா கூட வருவோம்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் சூடான் என்ன சொல்லிட்டாங்க, ஈரானுக்கு நாங்க தரை வழியா எங்களுடைய படைகளை அனுப்புவோம்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், ஒட்டு மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா ஈரானுக்குன்னு சொல்லிட்டு இந்த அரபு நாடுகள் சப்போர்ட் பண்ணாட்டாலும் அங்க பக்கத்தால் இருக்கக்கூடிய ஒரு சில நாடுகள் சப்போர்ட்ல இருக்கு. அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா லெபனானுடைய ஹிஸ்புல்லா சொல்லிட்டாங்க. அதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா ஈராக்ல இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் சொல்லிட்டாங்க. ஈராக்ல சும்மா வந்து கம்மியாலாம் நினைச்சிடாதீங்க, எந்த அளவுக்கு அவங்க அடிச்சிருந்தாங்கன்னா ஈராக்ல இருந்தவங்களே பின்வாங்கி இருப்பாங்க பாத்துக்கோங்க. அந்த குர்தீஸ் அந்த அளவுக்கு அங்க கூட்டம் இருக்கு. ஈராக்ல இருந்து ஈரான்குள்ள நுழைஞ்சிருவாங்க, சூடான்ல இருந்து நுழைஞ்சிருவாங்க, ஏமன்ல இருந்து நுழைஞ்சிருவாங்க. இதெல்லாம் பத்தாதுன்னு லெபனான்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து கரெக்டா எங்க பண்றாங்க, இஸ்ரேலை வச்சு செய்யறாங்க. அவங்க வந்து ஈரான் வரியில வரணும்னு அவசியம் இல்ல, இஸ்ரேலவே வச்சு வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து பார்த்தா கடுமையான தாக்குதல். அதை நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். ரொம்ப லென்த்தா போகுது. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மெம்பர்ஷிப் இருக்குது, ஒரு ஹதியாவா ஜாயின் பண்ணிக்கோங்க.